ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தி செஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காயின் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் சிஜிஎல்ல கேட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேங்களா? ஸோ காயின் பேஸ்டு கொஸ்டின் சிஜிஎல்ல கேட்டது. கொஸ்டின் பார்க்கலாம். ஏ பேஸ் டு பி, அதாவது ஏ பேஸ் டு பி எவ்வளோ கொடுக்குறான்? அமௌண்ட் வந்து 100 ரூபாய் கொடுக்குறான். எந்த மாதிரி கொடுக்குறான்னா 5 rupees, 2 rupees, 1 rupees காயின்ஸாக வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? ஒரு 100 ரூபாயை 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபான்ற காயினாக கொடுக்குறான். டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 40 காயின் இருக்கு. ஓகேங்களா? காயினா எடுக்கும்போது 40 இருக்கு, அமௌண்டா இருக்கும்போது 100 இருக்கு. ஓகேங்களா? இப்ப தி நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் டினாமினேஷன் ஆஃப் 5, அதாவது 5 ரூபாய் காயின் எத்தனை கொடுத்துருப்பான், இதுதான் நம்மளுக்கான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து காயின்ஸ் எடுத்துக்கலாம். காயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் என்னவா இருக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க? 40. ஓகேங்களா? அதே அமௌண்ட்னு சொல்லும்போது காயினும் அந்த கொடுத்துருக்க இதுவும் தானே, ரேஷியோ தானே, நம்மளுக்கு என்ன இதில் இருக்கோ அது ப்ளஸ் காயின் தான் நம்மளோட டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் அப்போ 5x ப்ளஸ் 2y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60 எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம ஆப்ஷன் பேஸ்ல தான் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 5 தான் கேட்டிருக்காங்க. 5ன்றது என்னது? இதை தான் நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ எப்படி எடுத்திருப்போம்னா காயின்ஸ் பேஸ்ல இருக்கும்போது 5 rupees காயின்ஸ், 2 rupees காயின்ஸ், 1 rupees காயின்ஸ், அதாவது தட் மீன்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட்ன்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க 4x ஈக்குவல் டு 60 minus y. ஓகேங்களா? அப்போ x equal to 15 minus y by 4. ஸோ இப்போ நம்ம இங்கே ஆப்ஷன் பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா என்ன இருக்கு? ஆப்ஷன் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா 15 மைனஸ் சம்திங், 15 மைனஸ் ஏதோ சம்திங் இருக்கு. அப்போ கண்டிப்பாக 15 விட கம்மியானது தான் ஆன்சராக இருக்க போகுது. அப்போ ஆப்ஷன் பாருங்க, 18, 17, 18, 16, 17 இருக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ஆன்சர் இஸ் 13. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A money bag contains 1 rupee. எவ்வளோ இருக்கு? 1 ரூபா வச்சிருக்காங்க, 5 ரூபா வச்சிருக்காங்க, 10 ரூபா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரேஷியோ ஆஃப் 3:5 அவனே கொடுத்துட்டான். 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா என்ன ரேஷியோல இருக்கு? 3:5:7ல இருக்கு. இஃப் தி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்றாங்க? அதில் 918 இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? நம்மளுக்கு என்ன தெரியும்? அமௌண்ட் இன்ட்டு காயின், அதாவது அமௌண்ட் என்ன அமௌண்ட்ல இருக்க காயின்னு அந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா அதான் எனக்கு டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ 1 ரூபா காயின் எத்தனை இருக்கு? 3x பிளஸ் 5 ரூபா காயின் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. ஓகேங்களா? அப்போ 5 இன்ட்டு 5x பிளஸ் 10 ரூபா காயின் எவ்வளோ இருக்கு? 7 இருக்கு. 7x. இதுதான் எனக்கு எவ்வளோ இருக்கு? டோட்டலா 980. அப்போ 3x பிளஸ் 25x பிளஸ் 70 ஈக்குவல் டு 70x பிளஸ் 980. அப்போ 98x ஈக்குவல் டு 980னா எக்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 10 இருக்கும். எனக்கு என்ன கேட்குறாங்க? காயின்ஸ் ஆன் 10, அதாவது 10 rupees காயின்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 10 rupees காயின்ஸ் எத்தனை? அப்போ 7x ஈக்குவல் டு 70. ஓகேங்களா? 7x ஈக்குவல் டு 70. இது ஒரு டைப். அடுத்த டைப் பார்க்கலாமா? ஸோ அடுத்த டைப் பாருங்க. A payment is